ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் யூனிட் 2ல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயரோட என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 53. ரீட் த போயம் சைலண்ட்லி. ஆஸ் யூ ரீட், அண்டர்லைன் த பார்ட்ஸ் ஆஃப் த போயம் தட் யூ அக்ரி வித். ஸோ இந்த போயமை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது சைலண்ட்டாக படித்து பாருங்கள். ஸோ எந்தெந்த லைன்ஸ்லாம் நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களோ அந்த லைனை அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ நான் அக்ரி பண்ணுற லைன் வந்து பார்த்தீங்கன்னா, may my friendship always be the most important thing to me. With special friends, I feel I am blessed. So let me give my very best. So இதோட explanation கீழே பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Now share the details of your underlined parts of the poem in groups and explain why you like those lines. ஸோ இந்த கொஷினை நீங்கள் குரூப்பாக தான் ஷேர் பண்ணணும். இதோட ஆன்சர் பார்க்கலாமா? மே மை ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்வேஸ் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு மீ. இது தானே நான் அண்டர்லைன் பண்ணேன். I like this line because it tells us that friendships are very valuable. இந்த லைன் எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் அண்ட் ஷுட் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாகவே இருக்குது. செகண்ட் லைன் பாருங்கள். வித் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஃபீல் ஐ எம் பிளெஸ்ட். ஸோ லெட் மீ கிவ் மை வெரி பெஸ்ட். திஸ் லைன்ஸ் ரிமைண்ட் மீ டு அப்ரிஷியேட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ட்ரை மை பெஸ்ட் டு பி குட் ஃப்ரெண்ட் டு தெம். ஸோ இந்த லைன் எனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, என் ஃப்ரெண்டை நான் எப்போவுமே அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இது மாதிரி ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு. அண்ட் ஆல்வேஸ் ட்ரை மை பெஸ்ட், என்னால் என்ன முடியுமோ எப்படியாவது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லுது இந்த லைன். ஸோ நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. விச் லைன் வாஸ் அண்டர்லைன் பை மோஸ்ட் பீப்புள். நிறைய பேர் எந்த லைன் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் மை குரூப் மெம்பர்ஸ் அண்டர்லைன் திஸ் லைன் அண்ட் மேக் நோ ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் அஃபார் பட் லவ் மை ஃப்ரெண்ட்ஸ் த வே தே ஆர். இதோட மீனிங் என்ன? திஸ் லைன் இஸ் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் it tells us to love our friends without judging. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் நமக்கு பிடிக்கணும். ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் தம், நம்ம அவங்கள மாற்றணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். ஒருத்தரும் வந்து நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒருத்தரும் வித்தியாசமாக இருப்பாங்க. அண்ட் வி ஷுட் அக்செப்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஆல் த டிஃப்ரென்சஸ். அவங்க எப்படி இருக்காங்களோ நம்ம அவங்கள அப்படி ஏற்றுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். லெட் அஸ் திங்க் அண்ட் ரிஃப்ளெக்ட். Complete the summary of the poem by circling the correct highlighted words. ஸோ இங்கே கரெக்டான ஹைலைட்டட் வேர்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க, ராங்கான ஹைலைட்டட் வேர்ட்ஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம கரெக்ட் மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? த போய்ட் சேஸ் ப்ரேயர் ஃபார் ஸ்பீச் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். போய்ட் என்ன சொல்லியிருக்காரு இந்த போயமில்? ப்ரேயர் ஃபார். இதுதான் கரெக்ட். She wants that friendship should always be an important part of our கம்ப்ளீட் லைஃபாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்களா? இல்லை ஸ்கூல் டேஸ்ல மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போதும்னு ஆசைப்பட்டாங்களா? இல்லை, கம்ப்ளீட் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஷீ சேஸ் தட் ஹர் ஃப்ரெண்ட்ஷிப் மேக்ஸ் ஹர் ஃபீல் பிரேவ் ஸ்பெஷல். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்கள தைரியமாக்குச்சா இல்லை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குச்சா? ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு தான் அவங்க கேட்டாங்க. கண்டிப்பாக ஸ்பெஷல் தான். ஷி விஷஸ் டு டூ த பெஸ்ட் ஷி கேன் ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஷி வாண்ட்ஸ் டு கிளாப் ஃபார் லிசன் டு த விஷஸ் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க கிளாப் பண்ணணும்னு நினச்சாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு? இல்லை அவங்க விஷயத்தெல்லாம் கேட்கணும், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினச்சாங்களா? இல்லை, கண்டிப்பாக லிசன் பண்ணணும்னு தான் நினச்சாங்க, கிளாப் ஃபார் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க. ஆஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஷீ ப்ரேஸ் ஆர் இமேஜின்ஸ் தட் ஷீ இஸ் ஏபிள் டு மேக் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் விஷஸ் கம் ட்ரூ. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கனவுகள்லாம் நினைவாங்கணும்னு ப்ரே பண்ணாங்களா? இல்லை ஜஸ்ட் இமேஜின் பண்ணாங்களா? கண்டிப்பாக ப்ரே தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஷி வாண்ட்ஸ் ஹர் ஹார்ட் ஆர் மைண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ ட்ரூ ஃப்ரெண்ட் இஸ். ஸோ அவங்க என்ன வேணும்னு நினச்சாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னு ஹார்ட்டை நினச்சாங்களா, மைண்டை நினச்சாங்களா? கண்டிப்பாக ஹார்ட்டை தான் நினச்சாங்க. ஸோ ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னென்ன புரிஞ்சிக்கணும்னு ஹார்ட்டை தான் நினச்சாங்க. ஷி ப்ரேஸ் தட் ஷி லவ்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் தே ஆர் வென் தே ஆர் ஹாப்பி. ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி ஏற்றுக்கணும்னு நினச்சாங்களா? இல்லை சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் ஏற்றுக்கணும்னு நினச்சாங்களா? ஆஸ் தே ஆர், அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஏற்றுக்கணும்னு நினச்சாங்க. She tells us that true or correct friends accept their friends of all their qualities. அவங்க குவாலிட்டிஸ் எப்படி இருக்கோ அப்படி அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சாங்களா? ஸோ ட்ரூவாக இருக்கணும்னு நினச்சாங்களா, கரெக்டாக இருக்கணும்னு நினச்சாங்களா? ட்ரூவாக இருக்கணும்னு நினச்சாங்க. இதோட ஆன்சர்ஸ்லாம் என்ன? ப்ரேயர் ஃபார், கம்ப்ளீட் லைஃப், ஸ்பெஷல், லிசன் டு, praise, heart as they are, and true,
இதுதான் இதோட ஆன்சர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆன்சர் இன் ஒன் வேர்ட் ஒன்லி. ஹவு டஸ் த போயட் ஃபீல் அபவுட் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ்? போயட் வந்து எப்படி ஃபீல் பண்ணாங்க ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதால? ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணாங்க. பிளெஸ் தான் இதோட ஆன்சர். வாட் டஸ் த போயட் யூஸ் டு ரியலைஸ் வாட் ஃப்ரெண்ட்ஸ் கேன் பி? ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு என்ன ரியலைஸ் பண்ணாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு ஹார்ட்னு ரியலைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஷின் given below. I want to do much more than share the hopes and plans of friends who care. I'll try all that a friend can do to make their wishes come true. இதோட மீனிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சுல. Complete the sentence with the most suitable option. This line tells us that the speaker is caring or clever or curious or calm. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் பற்றி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த லைன்ஸில் கேர் பண்ணி பேசியிருப்பாங்க. ஒரு அன்பா அவங்க கூட இருக்கணும், அவங்க கனவுகள்லாம் நினைவாங்கணும்னு பேசியிருப்பாங்க. ஸோ அதோட ஆன்சர் என்ன? This lines tells us that the speaker is கேரிங். இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு வில் த ஸ்பீக்கர் மேட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் விஷஸ் கம் ட்ரூ? எப்படி அவங்க ஸ்பீக்கர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கனவுகள்லாம் நினைவாக்கணும்னு நினச்சாங்க? பை ட்ரையிங் ஹார்டா, பை ஒர்க்கிங் அ லாட்டா? கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நினச்சாங்களா, இல்லை நிறைய வேலை செய்யணும்னு நினச்சாங்களா? கண்டிப்பாக பை ஒர்க்கிங் ஹார்ட், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், அப்போ தான் வந்து அவங்க கனவுகளை நினைவாக்கணும்னு ஸ்பீக்கர் நினச்சாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், fill in the blanks with a suitable word. My friends will feel ஹாப்பி இஃப் தர் விஷஸ் கம் ட்ரூ. அவங்க ஆத்தர் என்ன சொல்லியிருக்காங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க கனவுகள்லாம் நினைவாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் போகலாமா? லெட் மீ யூஸ் மை ஹார்ட் டு சி டு ரியலைஸ் வாட் ஃப்ரெண்ட்ஸ் கேன் பி அண்ட் மேக் நோ ஜட்மெண்ட்ஸ் ஃப்ரம் அஃபார் பட் லவ் மை ஃப்ரெண்ட்ஸ் த வே ஆர். ஸோ ஃப்ரெண்ட்ஸை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு இந்த பேராகிராஃபில் இந்த பேரால சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? த ஸ்பீக்கர் சேஸ் தட் ஃபீலிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ரெண்ட்ஷிப். விச் லைன்ஸ் டெல்ஸ் அஸ் திஸ்? ஸோ இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபீலிங்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்பவே முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த லைனில் சொல்லியிருக்காங்கன்னு இந்த கொஷினில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? த லைன் லெட் மீ யூஸ் மை ஹார்ட் டு சி டு ரியலைஸ் வாட் ஃப்ரெண்ட்ஸ் கேன் பி tells us that the speaker believes feelings are important to understand friendship. ஸோ அவங்க ஹார்ட்டை யூஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கணுன்னு இந்த லைனில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஃபீலிங்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்பவே முக்கியம்னு பிலீவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் கொஷின். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன். கரெக்டான ஆப்ஷன் நம்ம மேட்ச் பண்ணலாமா? திஸ் லைன் டெல்ஸ் us that the speaker is. ஸோ ஸ்பீக்கர் எப்படி இருந்திருக்காங்க? ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்களா, இல்லை சியர்ஃபுல்லாக இருந்திருக்காங்களா, ஹோப்ஃபுல்லாக இருந்திருக்காங்களா, தாட்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இதுதான் அதோட மீனிங். தாட்ஃபுல்லாக என்ன? தாட்ஃபுல்லாக வந்து ஒரு கருத்தை சொல்கிறது, நிறைய கருத்தை வந்து வச்சிருக்கிறது, அதை வந்து ஷேர் பண்ணுறது, அவங்க மனசில் இருக்கிறது சொல்கிறது, இதுதான் வந்து தாட்ஃபுல். நெக்ஸ்ட் பாருங்கள், fill in the blanks with one word. The speaker does not wish to make any dash the she cares for them just as they are. ஸோ என்ன வந்து அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க? த ஸ்பீக்கர் டஸ் நாட் விஷ் டு மேக் எனி ஜட்மெண்ட்ஸ். ஸோ ஜட்மெண்ட் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்க தூரத்தில் இருந்து அவங்க கூட பழகாமல் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஷீ கேர்ஸ் ஃபார் தெம் ஜஸ்ட் ஆஸ் தே ஆர். ஸோ அவங்க எப்படி இருந்தாங்களோ நான் அவங்கள அப்படியே ஏற்றுப்பண்ணு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் அண்ட் ஆன்சர் 4, 5, 6, 7 இந்த எல்லா கொஷின்ஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க. கிவ் ஒன் ரீசன் வை வி கேன் சே தட் திஸ் போயம் இஸ் அ ப்ரேயர். நம்ம வந்து ஒரு ரீசன் கேட்டிருக்காங்க, ஏன் இந்த போயம் வந்து ப்ரேயராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் போயம் இஸ் அ ப்ரேயர் பிகாஸ் இட் எக்ஸ்பிரஸஸ் அ ஹார்ட்ஃபுல் விஷ் ஃபார் அ வெல்பீயிங். ஸோ வந்து ஒரு ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்லேருந்து ஒரு விஷ் தான் வந்து இந்த போயம். அண்ட் ஹாப்பினஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, சிமிலர் டு ஆஸ்கிங் ஃபார் பிளெஸிங். ஸோ அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறது தான் இது. வை டஸ் த ஸ்பீக்கர் வாண்ட்ஸ் டு டூ மோர் ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் வந்து அந்த ஆத்தர் நினச்சாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு? ஆன்சர் பார்க்கலாமா? த ஸ்பீக்கர் வாண்ட்ஸ் டு டூ மோர் ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ், ஏன்னா ஷி வேல்யூஸ் தெம் டீப்லி, அவங்கள ரொம்பவே அவங்க மதிக்கிறாங்க அவங்கள. அண்ட் வாண்ட்ஸ் டு ஹெல்ப் ஃபுல்ஃபில் தெர் ட்ரீம்ஸ் அண்ட் சப்போர்ட் தெம், அவங்களோட கனவுகளை நினைவாக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், do you think that the speaker knows about the wishes of her friends? How can we say so? ஸோ ஸ்பீக்கருக்கு தெரியுமா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னென்னலாம் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாமா? எஸ், த ஸ்பீக்கர் நோஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஸ்பீக்கருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸை பற்றி. விஷஸ் பிகாஸ் ஷி லிசன்ஸ் வித் ஹர் ஹார்ட் அண்ட் வாண்ட்ஸ் டு ஹெல்ப் தோஸ் விஷஸ் கம் ட்ரூ. ஸோ அவங்க மனசார அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விஷஸ் எல்லாம் கேட்குறாங்க, அது எல்லாமே கனவாகணும்னு நினைக்கிறாங்க, நினைவாகணும்னு நினைக்கிறாங்க.
நினைக்கிறாங்க. ஷோவிங் ஷீ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கேரிங் ஃபார் தெம். ஸோ அவங்க வந்து அவங்கள புரிஞ்சிக்கணும், அவங்கள கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டூ யூ ஆல்சோ ப்ரே ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? வாட் டு யூ விஷ் ஃபார்? எஸ், ஐ ப்ரே ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் தேம் ஹாப்பினஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன ப்ரே பண்ணுறாங்க? ஹாப்பினஸ்க்காக ப்ரே பண்ணுறாங்க, குட் ஹெல்த்க்காக அண்ட் ஸ்ட்ரென்தன் டு ஓவர் கம் டிஃபிகல்ட்டி. ஸோ அவங்க எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வரணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுறாங்க. ஐ ஆல்சோ ஹோப் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் சப்போர்ட்டிவ் ஃபார் எவர். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸோ லாஸ்ட் ஃபார் எவர் வர வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் லெட்டர்ஸ்லன்னு பார்க்கலாமா? த போய்ட் சேஸ் வித் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஃபீல் ஐ எம் பிளெஸ்ட். என்ன சொல்கிறாங்க? ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நான் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. செலக்ட் த வேர்ட்ஸ் தட் ஆர் சிமிலர் டு த மீனிங் ஆஃப் பீயிங் பிளெஸ்ட். பிளெஸ்டோட சிமிலரான மீனிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ரம் தோஸ் கிவன் பிலோ என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? எக்ஸைட்டட், கிரேட்ஃபுல், அண்டர்ஸ்டுட், தேங்க்ஃபுல், ரிலாக்ஸ்ட். எக்ஸைட்டட்னா ஒரு விஷயத்துக்காக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது, கிரேட்ஃபுல்னா நன்றி கடனாக இருக்கிறது, அண்டர்ஸ்டுட் புரிஞ்சுக்கிறது, தேங்க்ஃபுல் வந்து ஒரு விஷயத்துக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது, ரிலாக்ஸ்ட் வந்து நார்மலாக நம்ம இந்த ஒரு ஃபீல் ஃப்ரீயாக இருக்கிறது. ஓகேவா? இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸ்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிறது கிரேட்ஃபுல், நெக்ஸ்ட் வந்து தேங்க்ஃபுல். இதுதான் அதோட சிமிலர் மீனிங். நெக்ஸ்ட், குட் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ லாட் ஆஃப் குவாலிட்டிஸ், லெட் அஸ் லிஸ்ட் சம். ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லாட் ஆஃப் குவாலிட்டிஸ், நல்ல நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும்ல, என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து லாயல், அவங்களே கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து சில லைக் வந்து டேஷ் இருக்குல்ல, அதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். என்னென்ன இருக்குது? ஹெச்இ இருக்குது, அதோட ஃபுல் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் கே இருக்குது, டி இருக்குது, நடுவில் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா கைண்ட். நெக்ஸ்ட் சி இருக்குது, ஐஎன்ஜி இருக்குது, நெக்ஸ்ட் அதோட மிஸ்ஸிங் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேரிங். நெக்ஸ்ட் ஹெச்ஓ இருக்குது, நெக்ஸ்ட் ஃபில்லிங் லெட்டர்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் அதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட். என்னென்ன இருக்குது? லாயல், ஹெல்ப்ஃபுல், கைண்ட், கேரிங், ஹானஸ்ட். இது எல்லாமே ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸோட குவாலிட்டிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த வேர்ட்ஸ் யூ ஜஸ்ட் லிசன் அபவ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். மை ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் கைண்ட் டு மீ ஈவன் வென் ஐ மேக் மிஸ்டேக். ஸோ நான் தப்பு பண்ணாலும் என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. அதுதான் அதோட ஆன்சர். மை ஃப்ரெண்ட் ஷேர் திங்ஸ் வித் மீ, ஷீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட திங்ஸ் ஷேர் பண்ணுவாங்க, அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நெக்ஸ்ட், மை ஃப்ரெண்ட் இஸ் லாயல் பிகாஸ் ஹி ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் மீ. என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப லாயலாக இருப்பாங்க, என்னை ஏமாற்ற மாட்டாங்க, என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. மை ஃப்ரெண்ட் நெவர் லைஸ். என் ஃப்ரெண்ட் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, ஷீ இஸ் அன் ஹானஸ்ட் பர்சன். ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ பிலீவ் இன் கேரிங். நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப கேரிங்காக இருப்போம், அதுதான் வந்து நாங்கள் நம்புவோம் ஃபார் ஈச் அதர். நெக்ஸ்ட் பாருங்கள். திங்க் ஆஃப் எனி 3 of your friends, write 3 sentences on why you like each one of them. ஸோ உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸை பற்றி நினைக்கணும். நெக்ஸ்ட் வந்து 3 சென்டென்சஸ் எழுதணும், ஏன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும்னு சொல்லிட்டு. லைக் ஃப்ரெண்ட் 1 நேஹா. நேஹா இஸ் ஆல்வேஸ் சியர்ஃபுல் அண்ட் பிரைட்டன்ஸ் அப் மை டே. நேஹா வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாக இருப்பாங்க, என்னோட டேவை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. ஷீ லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் கீப் மை சீக்ரெட் சேஃப். ஸோ என்னை வந்து அவங்க நல்லா நான் என்ன சொல்லணும் அது கேட்பாங்க, என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுப்பாங்க. ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஸ் மீ வென் எவர் ஐ ஹேவ் ட்ரபிள் வித் மை ஸ்டடீஸ். ஸோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, எனக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா அவங்க வந்து எனக்கு வந்து சால்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் 2 பாருங்க. அர்ஜுன் இஸ் அ கைண்ட் அண்ட் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் அதர்ஸ். அர்ஜுன் வந்து எப்பவுமே கைண்டாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்பவுமே வந்து ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஹி டெல்ஸ் ஃபன்னி ஸ்டோரிஸ் தட் மேக் எவ்ரி ஒன் லாஃப். ஸோ அர்ஜுன் வந்து எப்பவுமே ஃபன்னி ஸ்டோரி சொல்கிறதால அவங்க பக்கத்தில் இருக்கவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹி ஸ்மார்ட் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் டஃப் ப்ராப்ளம்ஸ் டு மீ ஆஃப்டர் ஸ்கூல்ஸ். ஸோ டஃப் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ஃப்ரெண்ட் 3 பிரியா இஸ் அ கிரியேட்டிவ் அண்ட் ஃபுல் ஆஃப் கிரேட் ஐடியாஸ் ஃபார் அவர் ப்ராஜெக்ட். பிரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க, ப்ராஜெக்ட் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. ஷீ இஸ் டிபெண்டபிள் அண்ட் ஐ கேன் ஆல்வேஸ் ரிலை ஆன் ஹர். ஸோ ரொம்ப டிபெண்டபிளாக இருப்பாங்க, நான் அவங்கள வந்து எப்போவுமே நம்பி இருக்கலாம், அவங்கள சார்ந்து இருக்கலாம். ஓகேவா? ஷீ இஸ் ஹானஸ்ட் அண்ட் லாயல். ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப லாயலாகவும் இருப்பாங்க. அண்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் மீ வென் ஐ மீன் ட்ரபிள். நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என் கூட எப்போவுமே நிற்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். லெட் அஸ் லிசன், பேஜ் 66. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆடியோவோ ஒரு நரேஷனோ கேட்பீங்க. ஸோ பேஜ் நம்பர் 66 போயிட்டு அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு இந்த கொஸ்டினுக்கு வாங்க. யூ வில் லிசன் டு டாக் அபவுட் சம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் தட் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெண்ட் தேர் டைம் டூயிங். ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவுட்டோரில் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க. ஆன்சர் தி கிவன் கொஷின் இன் 1 or 2 words ஒன்லி. ஸோ அந்த 72 ஸ்கிரிப்டை போயிட்டு வந்து
நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டு இந்த கொஷினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். என்ன அந்த கொஷின்? வாட் டு த டூ ஃப்ரெண்ட்ஸ் பர்ச்சேசஸ் அண்ட் யூசஸ் ஆன் த பார்க் பெஞ்ச்? ஸோ என்ன அந்த டூ ஃப்ரெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது வந்து பார்க் பெஞ்சில் யூஸ் பண்ணுறாங்க என்னென்னா காமிக் புக்ஸ் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், யூ வில் ஒன்ஸ் அகெயின் லிசன் டு த டாக் அபவுட் சம் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ். திரும்ப வந்து நீங்கள் அதே நரேஷனை கேட்பீங்க டூ ஃப்ரெண்ட்ஸை பற்றி. ஆஸ் யூ லிசன் சர்க்கிள் த பிக்சர் தட் ஷோ திஸ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அந்த நரேஷனை கேட்க கேட்க நீங்கள் வந்து அங்கே வந்து ரவுண்ட் பண்ணணும். என்னென்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? ABCDEF. ஸோ நீங்கள் நரேஷனில் கேட்ட அந்த பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும்? என்னென்னலாம் கேட்டிருப்பீங்க? பர்ச்சேஸ் அண்ட் ரீட் அ காமிக் புக் டுகெதர் சீட்டட் ஆன் த பெஞ்சில் 2 பேரும் உட்காந்து அந்த காமிக் புக்கை படிக்கிறாங்க. நெக்ஸ்ட் C, ஈட்டிங் ஐஸ்கிரீம் டுகெதர், ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் D, வாக்கிங் இன் த நியர்பை பார்க், நியர்பை பக்கத்தில் இருக்க பார்க்கில் நடக்கிறாங்க. F, ஆன் சாட்டர்டேஸ் தே கோ சைக்கிளிங் அரவுண்ட் த நெய்பர்ஹுட், அவங்க நெய்பர்ஹுட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க? சைக்கிளிங் 2 பேரும் போகிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது லெட் அஸ் ஸ்பீக் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இன் பேர்ஸ் ஆக்ட் த ரோல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீக்கிங் டு ஈச் அதர், ஸ்பீக் அபவுட் த ஃபாலோயிங் சுச்சுவேஷன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் பேராக தான் இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க. அதுக்கான டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க, சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாமா? அ வாக் இன் த பார்க். யூ கேன் யூஸ் த ஃபாலோயிங். எந்தெந்த சுச்சுவேஷன்? க்ரீட் ஈச் அதர், 2 பேரையும் வந்து நீங்கள் மாறி மாறி க்ரீட் பண்ணிக்கிறது. ஆஸ்க் இஃப் யுவர் ஃப்ரெண்ட் விஷஸ் டு கோ வித் யூ டு த பார்க். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட பார்க்குக்கு வராங்களா இல்லையான்னு கேட்குறது. எஸ், பிளான் சம் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அவங்க வரேன்னு சொன்னாங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணுறது. இஃப் நோ, ஆஸ்க் வாட் யுவர் ஃப்ரெண்ட் வுட் லைக் டு டூ. ஸோ இல்லைனா என்ன பண்ண விரும்புகிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட். லிசன் அண்ட் ஷேர் வாட் யூ வுட் ஆல்சோ லைக் டு டூ டுகெதர். ஸோ நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகேவா, அதுதான் பார்க்க போகிறோம். A walk in the park. Neha, hey Priya, what a beautiful day for a walk in the park. I love seeing all the colorful flowers and the butterflies fluttering around. ஸோ பிரியா என்ன பண்ணுறாங்க? நேஹா அண்ட் பிரியா வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நேஹா என்ன சொல்கிறாங்க? ஆமாம் நேஹா, த வெதர் இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் த ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ளூமிங் ஸோ நைஸ்லி. ஸோ வெதரும் வந்து நல்லா இருக்குது, லைக் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நல்லா ப்ளூம் ஆகுது. இட்ஸ் ஸோ பீஸ்ஃபுல் ஹியர், நல்லா ரிலாக்ஸாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. லெட்ஸ் வாக் அலாங் த பார்க் பை த பாண்ட். சரி, நம்ம பாண்ட் பக்கம் வந்து நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நேஹா சொல்கிறாங்க, லுக் அட் தோஸ் டக்ஸ் ஸ்விம்மிங், ரிமெம்பர் ஹவ் வி யூஸ் டு ஃபீட் தெம் பிரெட் வென் வி வேர் லிட்டில். ஸோ அங்கே இருக்க டக்ஸ் எல்லாம் பாரு பிரியான்னு சொல்லிட்டு நேஹா அவங்கள சொல்கிறாங்க. ஸோ நம்ம சின்ன வயசில் எப்படிலாம் அதுக்கு நம்ம பிரெட் கொடுத்தோம் அதெல்லாம் நீ ஞாபகப்படுத்தி பாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரியா சொல்கிறாங்க, அஃப்கோர்ஸ் அண்ட் தட் டைம் ஒன் ஆஃப் தெம் பெக்ட் யுவர் fingers and you cried, such fun memories, being here reminds me of those good old days. ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது வந்து அதில் ஒரு வார்த்தை வந்து உன் கையை வந்து கொத்திருச்சு, நீ கூட அழுத இல்லையா, அது அந்த ஃபன் மெமரிஸ்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அந்த ஓல்டன் டேஸ்லாம் நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நேஹா சொல்கிறாங்க, வி ஷுட் விசிட் திஸ் பார்க் மோர் ஆஃபன், மேபி வி குட் கம் ஃபார் அ ஜாக் ஆஃப்டர் ஸ்கூல் எவ்ரிடே. ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம இந்த பார்க் வந்து அடிக்கடி வந்து பார்க்க வரணும், ஜாகுக்காக வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரியா சொல்கிறாங்க, கிரேட் ஐடியா, ஐம் ரியலி என்ஜாயிங் திஸ் வாக், லெட்ஸ் மேக் இட் டெய்லி ரொட்டீன். ஸோ இந்த வாக்கை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், நம்ம இது ஒரு டெய்லி ரொட்டீனாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? 2 பேரும் க்ரீட் பண்ணாங்க. ஸோ ஃப்ரெண்டுக்கு வந்து பார்க்குக்கு போகணுமா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து எஸ்ஸா நோவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஐடியாஸ் வந்து கேட்குறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சுச்சுவேஷன் பாருங்கள், ஷேரிங் டிஃபன்ஸ் அட் ஸ்கூல், க்ரீட் ஈச் அதர், 2 பேரும் க்ரீட் பண்ணணும். இதுதான் சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வாட் ஃபுட் ஐட்டம்ஸ் யூ ஹேவ் ப்ராட் இன் யுவர் டிஃபன், ஆஸ்க் தெம் வாட் தே ஹேவ் ப்ராட், டெல் தெம் யூ விஷ் டு ஷேர் டிஃபன்ஸ், நெக்ஸ்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவு இட் மேக்ஸ் யூ ஃபீல். இந்த 4 சுச்சுவேஷன் நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ அர்ஜுன் அண்ட் ரியா தான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கான்வர்சேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹே ரியா, வாட் டிட் யூ பிரிங் ஃபார் லஞ்ச் டுடே? இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. ஹாய் அர்ஜுன், ஐ ஹேவ் மை யூஷுவல் வெஜிடபிள் சாண்ட்விச்சஸ் அண்ட் சாக்லேட் பார், வாட் அபவுட் யூ, டிட் யூ பிரிங் மாம்ஸ் ஆலு பராத்தாஸ்? ஸோ இன்றைக்கி நான் வெஜிடபிள் சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? உன் மாமோட ஃபேமஸான ஆலு பரோட்டா கொண்டு வந்திருக்கியான்னு ரியா கேட்குறாங்க அர்ஜுனை பார்த்து. அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாங்க, நோ, டுடே ஐ ஹேவ் சம் உப்மா, கேன் ட்ரை ஒன் ஆஃப் யூர் சாண்ட்விச்சஸ், தே லுக் டெலிஷியஸ். ஸோ நான் இன்றைக்கி உப்மா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் வேணா உன் சாண்ட்விச் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஷியோர், ஹாவ் அ சாண்ட்விச் அண்ட் ஹாஃப் மை சாக்லேட் பார், யூ கேன் ஷேர் சம் உப்மா வித் மீ இன் ரிட்டர்ன். ஸோ நான் லஞ்ச் வந்து உன் கூட ஷேர் பண்ணுறேன், என் கூட உன் உப்பாவை ஷேர் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாங்க, தேங்க்ஸ், தி சாண்ட்விச் டேஸ்ட் அமேசிங், ஷேரிங் லஞ்ச் வித் யூ மேக்ஸ் லஞ்ச் டைம் ஸோ மச் மோர் ஃபன்.
ஸோ இந்த சாண்ட்விச் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, லஞ்ச் உன் கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, ஐ நோ ஐ ஆஃபன் eat சிம்பிள் சாண்ட்விச்சஸ் பிகாஸ் மை மாம் இஸ் பிஸி, ஸோ இட்ஸ் நைஸ் டு ஷேர் யுவர் டேஸ்டி ஃபுட் டூ. ஸோ நான் வந்து சிம்பிள் சாண்ட்விச் தான், என் மாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதால நான் அதுதான் அடிக்கடி சாப்பிடுவேன். ஸோ உன்னோட ஃபுட்டும் சாப்பிட்றது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாங்க, அண்ட் யூர் சாண்ட்விச்சஸ் ஆர் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட், ஐ லவ் த வெரைட்டி, ஷேரிங் ஃபுட் ரியலி பிரிங் அஸ் க்ளோசர். ரியா சொல்கிறாங்க, எஸ் இட் ஃபீல்ஸ் லைக் வி ஆர் ஆல்மோஸ்ட் ஃபேமிலி நவ். ஸோ உன்னோட சாண்ட்விச் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், எனக்கு அந்த வெரைட்டி வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஃபுட்டு ஷேர் பண்ணுறது வந்து நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து க்ளோஸ்னஸை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் ரைட் டிஸ்கிரைப் ஹவ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யுவர் ஃப்ரெண்ட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் த ஆன்சர்ஸ் ஃபார் வென், வேர் அண்ட் ஹவ். ஸோ வந்து இது வந்து நீங்கள் ரைட்டிங் பார்ட்டை நீங்கள் எழுத போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் யூஸ் யுவர் சென்டென்ஸ் டு ரைட் ஷார்ட் பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 80 வேர்ட்ஸ். 80 வேர்ட்ஸில் நீங்கள் எழுத போகிறீங்க. கிவ் அ டைட்டில் டு யுவர் பேராகிராஃப். உங்கள் பேராகிராஃப்க்கு நீங்கள் டைட்டில் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஆன்சர் லிஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி வென், எப்போ, வேர், எங்கே, ஹவ், எப்படி, இதுதான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் பிகன். இதுதான் டாபிக் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ 80 வேர்ட்ஸில் எழுதலாம். My friendship is with my friend started 2 years ago on a very first day of school. So 2 yearsக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. We met in the classroom where we both a little nervous about the new environment. ஸோ ஸ்டார்டிங்கில் நாங்கள் மீட் பண்ணும்போது 2 பேரும் நர்வஸாக இருந்தோம், ஏன்னா அது நியூ என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சு. We happened to sit next to each other and soon began talking about our hobbies and favorite subjects. ஸோ நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் உட்கார சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ நாங்கள் எடுத்த உடனே ஹாபீஸ் அண்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸ்லோலி வி பிகேம் கம்ஃபர்டபுள் ஷேரிங் ஸ்டோரிஸ் அண்ட் ஹெல்பிங் ஈச் அதர் வித் ஸ்கூல் ஒர்க். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரொம்ப 2 பேரும் கம்ஃபர்டபுள் ஆகி நாங்கள் வந்து ஸ்டோரிஸ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி ஸ்கூல் ஒர்க்கை வந்து 2 பேரும் ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். தட் டே மார்க் த பிகினிங் ஆஃப் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் தட் ஹேஸ் ப்ராட் லாட்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் சப்போர்ட் இன் டு மை லைஃப். ஸோ அந்த நாள் தான் வந்து எங்களோட வண்டர்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஜாய், சந்தோஷம் கிடைச்சிச்சு, எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமும் எனக்கு கிடைச்சிச்சின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், let us explore. There are many quotations about friendship. Read the ones given below. நமக்கு நிறைய quotation தெரியும், இல்லை ப்ராவப்ஸ்லாம் தெரியும், அதோட மீனிங்லாம் நமக்கு என்னென்னு தெரியாது. நம்ம அது பார்க்கலாமா? A friend is need is a friend indeed. இதோட மீனிங் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, this means that a true friend is someone who stands by you and helps you during your difficult times. ஸோ ஃப்ரெண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஷ்டமான நேரத்தில் நம்ம கூட நிற்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். when you really need support, that is when you find out who your real friends are. ஸோ நமக்கு எப்போ ஹெல்ப் தேவையோ அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொட்டேஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம், மை ஃப்ரெண்ட் இஸ் ஒன் ஹூ பிரிங்ஸ் அவுட் த பெஸ்ட் இன் மீ. ஸோ இதோட மீனிங் என்ன? திஸ் மீன்ஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் சம்மன் ஹூ என்கரேஜஸ் யூ டு பி யுவர் பெஸ்ட் செல்ஃப். ஸோ ஒரு ஃப்ரெண்ட் என்னென்னா, நீ எப்படி இருக்கியோ நீ அப்படி இருன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறது, இதுதான் உன் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காமிக்கிறது. தே மோட்டிவேட் யூ, சப்போர்ட் யூ ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்ப் யூ இம்ப்ரூவ் யுவர் வீக்னஸ். ஸோ இவங்க தான் வந்து, இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது, நமக்கு ஸ்ட்ரென்த், நம்ம கூட இருந்து நமக்கு பலமாக இருக்கிறது. ஓகேவா? இதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் பாருங்கள், look for some famous quotation on friendship. This can be in your own language too. Read and share them with your teacher and classmates. ஸோ நீங்கள் நிறைய கொட்டேஷன் தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பேப்பரில் எழுதி அதை கலர் பண்ணி டெக்கரேட் பண்ணி உங்கள் கிளாஸ் போர்டில் நீங்கள் இது பண்ணலாம். NCERT சொல்யூஷன் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.